பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே டெபிட் கார்டு இருக்கும். அந்த டெபிட் கார்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏடிஎம் வித்ட்ரால்காக யூஸ் பண்றோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்றோம். பட் இதை தாண்டி முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குங்க அந்த டெபிட் கார்டுக்கு. எல்லா டெபிட் கார்டுமே, அது பிரைவேட் பேங்கோ அல்லது பப்ளிக் செக்டார் பேங்கோ, அந்த டெபிட் கார்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி இன்சூரன்ஸ் உண்டு. இது என்ன இன்சூரன்ஸ்? இது மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல, இது ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த கார்டு ஹோல்டருக்கு என்னைக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல உயிரிழப்பு ஏற்படுது அல்லது பெர்மனன்ட் டேமேஜ் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கார்டுக்கு தகுந்த மாதிரி 50,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான 2 கண்டிஷன் இருக்கு. அந்த ஏடிஎம் கார்டை அந்த கார்டு ஹோல்டர் 90 நாட்களுக்கு முன்னாடி, அந்த டெத் நடக்கிறதுக்கு 90 நாட்களுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஒரு பிஓஎஸ்லயோ இல்லைன்னா ஒரு ஏடிஎம் மூலமாகவோ அதை பயன்படுத்தி இருக்கணும். அண்ட் 2வது ஆக்சிடென்ட் நடந்து 90 நாட்களுக்குள்ள அதை கிளைம் பண்ணணும்னு சொல்றாங்க. பேங்க் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது போலீஸ் ஸ்டேஷன்ல, அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெத் சர்டிபிகேட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. இதை அட்டாச் பண்ணி நம்ம அதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம அனுப்பும்போது அந்த இன்சூரன்ஸ் தொகை அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது இது பயன் கொடுக்கும்.